Thanks to Sabani man and thanks to உங்களுக்கு MediaCorp and 360 Entertainment சூரியவரன் அண்ணன் இந்த மேடை நம்மளுக்கு கொடுத்தது and thanks friends everyone and also again கைத்தட்ட உங்களுக்கும் கைத்தட்டல் வந்து சேருமோ so keep working hard love you all. Okay so சரவணன் கிட்ட இருந்து ஆரம்பிப்போம் சில இன்டர்வியூ question and answering session இருக்கு ஓகே அவ்வளோ கஷ்டமா இருந்தனால இப்போ இங்க இருக்கிற ரசிகர்கள் கிட்ட இருந்து இவ்வளோ லவ் வருது ஸோ இந்த சீரிஸ் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் சீரிஸாக மாறிடுச்சு ஸோ ஹவு டு யூ சீ திஸ் I think நம்ம எல்லாரும் போட்ட உழைப்புக்கு பரிசு ஆகும் ஸோ லைக் காட் ஸோ வேறு என்ன சொல்லுங்க கேட்காம கிடைச்சிது முதல் திருப்பி என்டர்டெயின்மெண்ட் பண்ண முடியும். ஓகே இப்போ நிதின் கிட்ட நான் கேட்டுக்கிறேன் நீங்க வந்துட்டு உங்களுக்கு உங்களுடைய ரோல் தெரிஞ்சிச்சு இப்படிதான் இருக்க போதுங்க அப்ப நீங்க யோசிச்சீங்களா இவ்வளவு பேர் நம்ம லவ் பண்ண நம்ம ஒரு மாதிரி சொதப்புறோம் கேரக்டர்ல ஆனா இவ்வளவு லவ் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா? சத்தியமா எதிர்பார்க்கல. See, you know the reality. I thought actually நிறைய பேர் will hate this character தான். ஹேட்னு இல்ல ஹேட்டை விட பாவமான கேரக்டர் தான் ஆக்சுவலி. நான் அந்த கேரக்டர் வந்து லைக் நடிச்ச டைம்ல I was thinking இந்த மாதிரி ஒரு கேரக்டர் என் லைஃப்ல இல்ல நான் என் ஃப்ரெண்ட்ஸா பார்த்ததில்லை இந்த மாதிரி. ஆனா இத்தனை பேர் ரிலேட் பண்றீங்கன்னா அத்தனை பேர் அடி வாங்கியிருக்கீங்க. இல்ல அந்த கேரக்டர் வந்து ரொம்ப இன்னசென்ட்டான கேரக்டர். It's crazy. What can I say? எல்லாத்தையும் பேசணும்னு தான் தோணுது. I don't go just talking to one person and then just leave it at that. எல்லாத்தையும் பேசலாம்னு தான் தோணும். ஸோ இந்த ஷோக்கு அப்புறம் இருந்தீங்கன்னா பேசலாம், எல்லாரும் பார்த்து பேசலாம். முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனையே இல்லை பேசுங்க. ஓ தேங்க்யூ ஸோ மச். அடுத்து வந்து ஐயா நீங்க சொல்லுங்க இங்க கேர் ஃபேன்ஸ்க்கு வந்து ஸ்பெஷலா ஏதாச்சும் மெசேஜ் வச்சிருக்கீங்களா? Saya suka kau. Thank you. என்கிட்ட சொன்ன மாதிரி இருக்கு. ஓகே ஸோ நீங்க சொல்லுங்க இப்போ அஃப்கோர்ஸ் நம்ம மலேசியாவில் நீங்க வந்து ஏற்கனவே இந்தியா விசிட் பண்ணுங்க, சிங்கப்பூர் விசிட் பண்ணுங்க அண்ட் இவங்க வந்து உங்களுக்கு நீங்க இங்க பண்ற சீரியஸும் சரி இங்கேயும் நிறைய சப்போர்ட் நிறைய லவ் கொடுத்துருப்பாங்க. பட் திஸ் இஸ் சம்திங் ஸ்பெஷல்ல. ஸோ நீங்க அவங்களுக்கு ஸ்பெஷலா ஏதாவது சொல்லணும் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? நன்றி சொன்னா ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் a word. It will never be enough. And எவ்வளவுதான் நன்றி சொன்னாலும் அது மட்டும் பத்தாது. ஸோ ஐ ப்ராமிஸ் தட் கண்டிப்பா இன்னும் உழைப்பு போட்டு ஐ ஒர்க் ஹார்ட் அண்ட் இதுக்கப்புறம் எடுக்க ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை கேரக்டராக இருக்கட்டும் அது நான் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்து பண்ண மாதிரி நான் வந்து கண்டிப்பாக இன்னும் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுவேன். and I really hope that I will entertain them all the way and hopefully அவங்களுக்கும் பிடிக்கும், அவங்க கொடுக்குற ஆதரவு இன்னும் கண்டினியூ ஆகி வந்துக்கிட்டே இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு விஷயம் நான் வந்து இங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரியில் ஒரு 7 வருஷமாக நடிச்சுக்கிட்டு வரேன். பட் நான் வந்து சூஸ் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணுறதுனால சில ப்ராஜெக்ட் வந்து ஒரு சில வரவேற்பு கிடைக்கும், சிலது வந்து கொஞ்சம் மிஸ் ஆகி போயிடும். பட் நான் ஒன்று யோசிப்பேன் லைக் இட்ஸ் ஓகே நோ மேட்டர் வாட் நம்மளோட ஹார்ட் 100% கொடுத்து செஞ்சால் நம்ம வந்து உண்மையாக ஒரு விஷயம் செஞ்சால் கண்டிப்பாக அது ஒரு நாள் வந்து இட் வில் பே ஆஃப். அண்ட் ஐ திங்க் couldn't have paid off in the best way. I think this is the best way. So கண்டிப்பாக இட்ஸ் very very special. ஓகே சாந்தினி உங்களோட இணையம் பார்த்தோம் இந்தியாவில் நினைச்சு இல்லையா? அது ஒரு வாட்டி சொன்னாங்க எனக்கு யாருமே பிடிக்காது எங்க தாராவை தான் பிடிக்கும்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ அந்த மோமெண்ட் ஆக்சுவலாக பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பர்சனலாக இருந்துச்சு. நம்ம
இப்படி ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஐ நெவர் ஈவன் எக்ஸ்பெக்டட். நான் எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. இப்போ வரைக்குமே அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. லைக் ஷீஸ் லைக் வெரி மதர். அவங்க அம்மா தான். ஸோ எனக்கு என்ன சொல்றது, அது ஒரு பிளெஸிங்னு சொல்லுவேன். இட்ஸ் வெரி ஸ்பெஷல். And absolutely you deserve it. அதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ அடுத்த ஆள் நம்ம கேட்கலாம். ஏன்னா நம்ம பேசலாம். எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு. உங்க ஸ்டைலுக்கு வந்து என்ன ரகசியம் இருக்கு? ஸ்டைல் உங்க ஹேண்ட்ஸம் ஓ நாளைக்கு பண்ணலையா? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனஸ்ட்லி நான் வந்து இந்த பார் சோப் இருக்குல்ல, இந்த டெட்டால் ப்ளூ கலர் பார் சோப் இருக்குல்ல, அதுதான் நான் மூஞ்சி யூஸ் பண்ணுவேன். அவ்வளோதான். முடியல வேக்ஸு, கேன்ல பிராண்டு, அதுக்கப்புறம் அவ்வளோதான். நத்திங் மச் ரியலி. ஐ டோன்ட் டூ எனிதிங். போய் சொல்றீங்க. சரி, ஐ மீன் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இப்போ நான் வந்து பார்க்க நல்லா இருக்கேனா, சந்தோஷமா இருக்கேனா, க்ரோ பண்றேன்னா, அதுக்கு நீங்கள் தான் நீங்கள் கொடுக்குற இந்த அன்பம் ஆதரவும் என் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்க்காத மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு கொடுத்துருக்கு. அண்ட் அந்த சந்தோஷத்தால எனக்கு ஹாய் பெரியம்மா. ஹாய் கிராண்ட்மதர். ஹாய் பிரதர். நான் தான் ஜோடியாக நடிச்சேன். ஸோ அதுதான் ஆனஸ்ட். பிகாஸ் இன்டர்னலி நம்ம சந்தோஷமா இருந்தால் எக்ஸ்டர்னலி அது கிளியராகவே தெரிஞ்சுக்கிறோம். கரெக்ட். சரோஜா தேவி பார்த்த சோப் மாதிரி சோப் டப்பா மாதிரி நாம முதல்ல என்ன பார்த்துருக்கான்னு சொல்லிட்டு விற்கிறோம். செகண்ட் நீங்க போறப்ப அந்த சோப் எடுத்து கொடுத்துட்டு போறீங்க. நான் யூஸ் பண்ணுவேன். நான் யூஸ் பண்ணது யார் வாங்க போகிறேன்? Actually, the main question was, கண்டிப்பா ஏதாச்சும் மலேசியன் ஃபேன்ஸ்க்காக ஸ்பெஷலா நீங்க ஏதாச்சும் மெசேஜ் பாஸ் பண்ணணும்? அது அப்புறம் வரும், கண்டிப்பா வரும். எப்போ வரும்னா அப்புறம் வரும். பட் வரும்போது பக்காவாக வரும், அதை நான் கேரண்டி பண்ணுறேன். அண்ட் நான் சொன்ன மாதிரி தான், எவ்ரி மினிட் ஆஃப் திஸ் ஷோ இட்ஸ் கோயிங் பி வொர்த் யுவர் டைம். எஃபர்ட். நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்துருக்கீங்க, அதுக்காக நம்மளால ரிட்டர்ன் செய்ய முடியும். நம்ம ஒரு தரமான ஷோ கொடுத்துருக்கோம். Okay, I am happy. முடியா நைட் வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, லஞ்ச் சாப்பிடல, டின்னரே வேண்டாம். Sorry. One point. இங்க எத்தனை பேர் ஜெகன் ஃபேன்? I know you all miss Jagan, but எங்களால முடிஞ்சதை we are giving him back from here. So please send him all the messages. அவன் NS டைம்ல பார்த்துக்கிட்டு தான். But don't stop supporting him. அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம கிட்ட தான் சொல்றான். You all miss him. We also miss him. We only see him like once a week, sometimes once every 3 weeks, once a month. Yeah. So thank you so much. ஓகே, ஸோ ரொம்ப நேரம் நிற்க வச்சிட்டோம். கொஞ்சம் உங்களை உட்கார வச்சு ரெஸ்ட் கொடுக்க போகிறோம். ஸோ some space for you. You can sit anywhere that you like, but on the chair, please. நீங்கள் உட்காந்துக்கலாம். Come. I would like to welcome you guys to be seated. வாங்க உட்காருங்க. ஓகே, கொஞ்சம் ஆடியன்ஸ் கூட இன்ட்ரெஸ்ட் பண்ணலாம். எனக்கு கொஞ்சம் ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு, ஆன்சர் பண்ணுறதுக்கு. Okay, so we're going to face பண்ணி அவங்க உட்காந்துருக்கோம். Go on.
அப்புறம் வந்து நம்ம ஆடியன்ஸ்க்கு இருந்து 2-3 கேள்வி எடுத்து பாஸ் பண்ணலாம்னு இருக்கோம். ஓகே ஓகே ஸோ எங்க ஆரம்பிக்கலாம்? முசபேன் உங்ககிட்ட இருந்ததா? ஓகே ஸோ முசபேன் கிட்ட சில பல கொஸ்டின்ஸா? ஓகே ஜி இப்போ வந்து உங்களை வந்து வளர்த்தே இருக்கணும். அதனால இந்த கால் வலிக்கிற வர சொன்னாங்க. தேங்க்யூ இல்ல இவரு நின்னா எனக்கு கால் வலிக்குது. வெரி நைஸ் வெரி நைஸ் ஐ லைக் யூ. ஓகே காஃபி டேட்டா இல்ல டின்னர் டேட்டா உங்களுக்கு எது பிடிக்கும்? ஓகேலா லெட்ஸ் சே இப்போ இங்க இருந்து ஒரு ஆள் கூட டேட் போனோம்னா காஃபி டேட்டா இல்ல டின்னர் டேட்டா which one you prefer? என்னது சும்மா பேச்சுக்கு கேக்குறோம். நீங்க சீரியஸா இருக்காங்க. ரேபிட் ஃபயர். ஓகே லவ் at first sight or friends அப்புறம் lovers ஆகிறது எது வந்து நீங்க prefer பண்ணுவீங்க? Friends to lovers or love at first sight? I'm pretty old school. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்து love at first sight தான். I'm going to pass this question to Chandni. Sorry, before that, சாந்தினியோட பாட்டி பெரியம்மா கையை தூக்குறீங்களா? அவங்களை கூட்டிட்டு வாங்க முன்னாடி இருக்காங்க. ஓ பேசுங்க. அவங்க பின்னாடி நிற்கிறாங்க. கூட்டிட்டு வாங்க ப்ளீஸ். ஜஸ்ட் எஸ்கார்ட் them in front. ரேவதி வந்து பாத்தீங்க ப்ளீஸ் கம் முன்னாடி வாங்க. அப்படியே வாங்க. ஓகே அடுத்து நம்ம சைனா கிட்ட கேக்கலாம். ஓகே மார்னிங் பஸ் ஆர் நைட்? ஓகே ரொமான்டிக் சர்ப்ரைசஸ் ஆர் எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட்ஸ்? Romantic. ஓகே உங்களுக்கு ஒரு லவ்வர் இருந்தா ஓகே லவ்வர் இருக்காங்களா? பீச் ஹாலிடே போகணும்னு நினைப்பீங்களா இல்ல மவுண்டன் கெட்டவே போகணும்னு நினைப்பீங்களா? Beach holiday. டிக்கெட் போட்டீங்களா? ரெடியா இருக்கீங்களா? Okay. நைஸ். Now I'm gonna come back to this question where love at first sight of friends to lovers எது வந்து நீங்க ப்ரிஃபர் பண்ணுவீங்க? எது உங்களுக்கு பிடிக்கும்? அதெல்லாம் நான் பிளான் பண்ணியா நடக்கிறது. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. It is love. ஒருத்தர் சொன்னாரு இங்க வச்சிருக்காரு. வருமா எமோஷன். என்ன வருதா? இல்ல அந்த மாதிரி பார்த்தா மேபி love at first sight. Yeah. Love at first sight. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கணும். அப்படியா? ஓகே. நீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நாங்க முடிவு இல்ல அவர் அண்ணன். ஓகே. பரவாயில்ல. கங்கா இதே கேள்வி உங்ககிட்ட ஆ? தேங்க்யூடா. பப்பைகளை காப்பாத்துறீங்க. நீங்க எங்க ஈவென்ட்க்கு பாட்டு வழியே வந்துருங்க ப்ளீஸ். Okay. Okay. So Ganga, biggest green flag in a partner அப்படின்னா எது நீங்க சொல்லுங்க? Green flag. Yeah. Understanding. Okay. நிதின் மாதிரி உங்களுக்கு ஓகேவா? நிதின். ரேவதி உங்ககிட்ட நிறைய எதிர்பார்க்கிறேன். அவ்வளவுதான் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன போதும். அது வேற தெரியாது. ஓகே ஒரு க்ரீன் ஃபிளாக் நான் அண்டர்ஸ்டாண்டிங்கா No, இருக்கும். we're gonna improv அப்படியே அந்த கேள்வியை டெவலப் பண்ண போறோம். இப்போ ஒருத்தர் வந்து செம்ம ஹேண்ட்ஸமா இருக்காரு. இன்னொருத்தர் ரொம்ப நல்லவரா இருக்காரு. என்ன மாதிரி வச்சுக்கலாமே? ஓகே. சோ நீங்க யார் சூஸ் பண்ணுவீங்க? இது நான் எதிர்பார்க்கறது பட் அவங்க சொல்றாங்க. ஐ திங்க் நல்லவரா இருந்தாலே அவர் பார்க்க ஹேண்ட்ஸமா தான் இருக்கும். ஏய் வெரி ஸ்வீட் ஆன்சர். கரெக்ட். ஆமா. உங்களை மாதிரி தான் இருக்கும். உங்களை மாதிரி தான் நீங்க நல்ல ஒரு ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, ஸ்மார்ட்டா இருக்கீங்க ஆ. அப்படின்னு கங்கா சொல்ல வராங்க. ஓகே. romantic surprise or expensive gift? romantic surprise. ஓகே சூப்பர். அடுத்ததாக நிதினுக்கு போயிடலாமா? Yeah. ஓகே நிதின்.
எங்க இருக்கிற ஒருத்தவங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. காஃபி டேட் கூட்டிட்டு போவீங்களா இல்ல டின்னர் டேட் கூட்டிட்டு போவீங்களா? காஃபி டேட்டா இல்லை டின்னர் டேட்டா? ஆமா. ஸ்கூல் கூட்டிட்டு போயிடுவேன். சொல்லு. Okay. உங்க பிளான் சொல்லுங்க. அந்த டின்னர் டேட்ல என்னென்னலாம் நடக்கும்? அந்த டின்னர் டேட்ல என்னென்ன ஐட்டங்கள் இருக்கு? டின்னர் டேட் ஜி சாப்பாடு தான். அதுல என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு அத்தனை ஐட்டம்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு அவங்களும் நல்லா சாப்பிட்டாங்கன்னா சாப்பாடு மட்டும் தான் பேச மாட்டேன். அதான் கேட்க அதுக்கப்புறம் பேசுங்கல்ல. என்னடா கூத்து ஓடு பாடுவாங்க. ஓகே. Okay, நீங்க அது மட்டும் gift வாங்கிக்கணும் அப்படின்னா you prefer like flowers or expensive gift? எது உங்களுக்கு டக்குனு மைண்ட் வரும்? ஃப்ளவர்ஸ். Flowers, okay. எனக்கு ஃப்ளவர்ஸ் கிடைச்சு பழக்கம் இல்லை, நான் தான் கொடுத்துருக்கேன். இட் இஸ் வெரி சேட். இந்த காலத்துல காய்ஸ்க்கு நீங்க ஃப்ளவர்ஸ் கொடுப்பீங்களா? என்னையா ஃப்ளவரிங் இங்கதான் இருக்கு. போகும்போது அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு ஃப்ளவர் கொடுக்க ஒரு ஆள் இருக்காங்க. ஓகே, இப்போ கப்பல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேட்சிங் மேட்சிங் அவுட்ஃபிட்லாம் போட்டு போவாங்க இல்லையா? உங்களுக்கு பிடிக்குமா அது? கியூட் தானே? இல்லையா, நீங்க பாக்குறதுக்கு அது கிரிஞ்சா இருக்குன்னா அப்புறம் உங்களுக்கு அந்த மாதிரி அமையலான்னு தோணுது. ரிவர். ஆனா எத்தனை பேருக்கு பாபியை பிடிக்கும்? அங்கதான் இருக்கு. சத்த சாருக்கு ஒரு சத்தத்தை போடுங்க. சைலண்டா சம்பவம் பண்றது இதுதான். இது வரைக்கும் எல்லா இடத்துலயுமே வந்துட்டு தாராக்கு ப்ரப்போஸ் பண்ணது நிதினா இருக்கும், சீனா இருக்கும் சொல்லி மதுரை. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவீங்க? என் ஃப்ரெண்டோட ப்ரொபோசல் எடுத்து என் ஃப்ரெண்ட் லவ் பண்ணி ப்ரொபோஸ் பண்ணுவேன். நான் விட்டு போயிட்டேன். அவன் தண்ணி வரப்ப ஜாக்கெட் போட்டு சூப்பர் எடுத்துட்டு இருக்கான். ஓகே, எப்போதுமே வந்துட்டு உங்களோட கேரக்டர் சரி ஒரு கேள்விக்குறியான ஒரு கேரக்டர். இது வந்து மக்களுக்கு பிடிக்குமா பிடிக்காது. லீட் ரோல்ஸ்க்கு எல்லாமே நிறைய லவ் கிடைக்கிறது யூஸ்வலா கிடைக்கிறது. ஆனா உங்களுக்கு கிடைச்ச ரிவர் அப்படின்ற கேரக்டர் எல்லாரும் மனசுலயும் ரொம்ப இடம் பிடிச்சிருக்கு. இவர் லுக்கிங் டு மீட் யூ. இந்த ஃபீல் எப்படி இருக்கு? ஐ திங்க் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருக்காங்க போல. ஸோ மேபி அவங்க டேட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட் இருக்கிறது வரோம் தான் பார்த்துக்கோங்க. அவங்க ஃப்ரெண்டை மனசு இவங்க முக்கியமான கேள்வி, உங்க ஃப்ரெண்ட் யாராச்சும் ஒரு நீங்க டேட் பண்ணுவீங்களா? இல்லைங்க, அவங்க ஃபேமிலி டேட் பண்ண முடியாது. எப்படிப்பா எல்லாரும் ஸ்கோர் பண்ணிட்டே இருக்காங்க. ஜாலியா இருக்குல்ல உங்களுக்கு? எஸ்கேப் ஆயிட்டாங்க. எஸ்கேப் இல்லைப்பா, எஸ்கேப் ஃபேன். ஓகே, ஸோ இன்னும் நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கு. நம்ம முக்கியமான இன்னும் 2 பேர் கூப்பிடவே தெரியுமோ? எப்படி? எஸ், இந்த வாட்பேட் ஸ்டோரியை எடுத்து இதை வந்து அழகாக ஒரு சென்சேஷனல் சீரீஸா மாத்தின நம்ம டைரக்டர் சாரையும் ஓகே, அந்த வகையில மாஸ்டர் த பிளேபாய் அண்ட் டைரக்டர் டி சூரியவேலன் அவர்கள்
தேங்க்யூ ஸோ மச். இந்த மலையிலையும் வந்து எங்களுக்காக நின்று எங்களை ஆதரிச்சு சப்போர்ட் பண்ணி இவ்வளோ அன்பு காட்டுறதுக்கு தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. இந்த நாடகத்தை இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி நாடகமாக மாற்றினதுக்கும் உங்கள் எல்லாருக்குமே எங்களுடைய நன்றிகள். தேங்க்யூ. இல்ல அப்படி எனக்கு சொல்ல தெரியல. நமக்கு இன்னொருத்தவங்க உருவாக்கி கொடுக்காததை நம்மளால முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னமா. ஓகே, ஒரு சீரீஸ்க்கு 100 மில்லியன் வியூஸ் அப்படிங்கிறதுலாம் சாதாரண விஷயமே கிடையாது. அது உங்களுக்கு தெரியும். ஏன்னா ரொம்ப காம்படிட்டிவான வேர்ல்டு இந்த ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம். இவ்வளோ வரவேற்பு கிடைக்கும் அப்படின்றப்ப நீங்க எழுதுறப்ப உங்களுக்கு தோணுச்சா, இல்லை டைரக்ட் பண்றப்ப உங்களுக்கு தோணுச்சா? இல்ல எதுவுமே தோணல. டைரக்ட் பண்ணும் போதும் சரி, எழுதும் போதும் சரி, ஒரு பெரிய குறிப்பிட்ட பகுதி வந்து மலேசியால தான் ஷூட் பண்ணுவோம். இங்க மலேசியன்ஸ் நிறைய பேர் அதை பணி புரிஞ்சிருக்கீங்க. உங்களுடைய டெக்னீஷியன், உங்களுடைய ஆர்டிஸ்ட் கூட பணி புரிஞ்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பட் த்ரூ அவுட் த என்டையர் ஷூட் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருக்கும் போதும் சரி, யாருமே வந்து ஆக்சுவலி என்கிட்ட வந்து ஷார்ட் ஹிட் அப்படின்லாம் சொன்னதே கிடையாது. அது எப்படியோ நடந்தது. தேங்க்யூ. ஓகே, மலேசியன் ஃபேன்ஸ்க்காக என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? மலேசியன் ஃபேன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். எந்த அளவுக்கு ஸ்பெஷல்னா, என்னுடைய முதல் திரைப்படம் ஜோ த பிளாக் அசசின் சிங்கப்பூர், அப்புறம் யாருமே தெரியாத போது மலேசியால ரிலீஸ் பண்ண விட்டீங்க, ஆதரவு கொடுத்தீங்க, சப்போர்ட் பண்ணீங்க. அதை தொடர்ந்து என்னோட மியூசிக் வீடியோஸ் நிறைய மலேசியால ஷூட் பண்ணியிருக்கோம். நான் லவ் பண்றேன்னு சும்மா சொல்ல, என்னோட வைஃபே மலேசியன் தான். உட்கார வச்சிருக்கீங்க, நீங்க உட்கார்ல தான் எப்படி மனசு கஷ்டமா இருக்கு. நீங்க மலேசியால இருந்து நீங்க நிறைய விஷயங்கள் எடுத்துட்டு போயிட்டீங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வைஃப். அதுதான் சொன்ன மாதிரி வந்து பெரிய மனசு. ஸோ நம்மளுக்கு பிடிச்சிச்சுங்கிற போது உடனே எல்லாத்தையும் நீங்களே கொடுத்துடுறீங்க. அது அன்பா இருக்கட்டும், அரவணைப்பா இருக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங். அண்ட் இந்த ஒரு தருணத்துல மீடியாகாப் வசந்தம் மேடம் சபானி வாய்ப்பு தந்த அனைவருக்கும், இன்னைக்கு இந்த செட்டப், இந்த ஹோஸ்ட், ஈவென்ட் ஆர்கனைசர்ஸ், டான்சர்ஸ் எல்லாருக்கும் டீம் சார்பா என்னுடைய நன்றிகளையும் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்யூ. எங்களுடைய சந்தினி வந்து லீடா போட்டது. ஸோ எங்களுக்கு ரொம்ப கனெக்ட் பண்ண முடியுது அப்படின்னு நாங்க சந்தினியை பார்க்கறப்ப, ஐயோ நம்ம ஊர் போட்டு செம்மையா பண்ணுது அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஒரு பெரிய பலத்தை கைட்டு தேங்க்யூ. எனக்கு உள்ள ஒண்ணுமே கேட்கல. நல்லதுதான் சார் பேசணும். இல்ல அதுதான் தாராவோட நடிப்பு பிடிச்சிருந்துச்சா? தேங்க்யூ. நித்தின்லாம் தப்பி தப்பி சொல்லிடாதீங்க, கதறுவாங்க. ஜெயினா நித்தினா வரோம். ஓகே, மறுபடியும் இப்ப ஒன்னொன்னா சொல்றேன், அவசரம் வேண்டாம். ஜெய் நித்தின். யாரு கேட்குது? நான் வரேன், எனக்கு தெரியும். ஜெப்ரே கௌஷியை விட கங்காவை எத்தனை பேருக்கு பிடிக்கும்? சூரியநேரன் இப்படியே மாத்தி பேசிக்கிட்டா யாரும் வர முடியாது. அடுத்த நாள் ஒரு முக்கியமான நபரை நம்ம கூப்பிட போறோம். எஸ், முதல்ல வந்து நாங்களாம் ஜெயிச்சு இருக்கும்போது எங்களுக்கு சிங்கப்பூர் டிவி கிடைக்கும், மீடியாகாப் பார்க்கலாம். அப்போ ஒருத்தர் வந்து ஆடிஷனுக்கு வந்தாரு. வந்து பாடல்கள்லாம் பாடினாரு. பல வருஷம் கழிச்சு அவரோட பேரு இன்டர்நேஷனல் லெவல்ல எங்கேயோ போயிடுச்சு. இந்த நேம் வந்து நீங்க இன்னும் த்ரூ அவுட் தி இயர்ஸ் அவ்வளோ அழகான பாடல்கள் கொடுத்து இதுவுமே ஐகானிக்கான ஒருத்தர் அப்போ மாறிட்டாரு. ஸோ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் இந்த பிளே பாய், இந்த மியூசிக் டைரக்டர் கூப்பிடலாமா?
கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எஸ்பெஷலி மலேசியன் ஆடியன்ஸ்க்கு எனக்கு ஒரு நெருக்கமான உறவு இருக்குது. ஏன்னா இங்கே ஜோஹர்னு யாராவது வந்திருக்கீங்களா? எனி ஜோஹரியன்ஸ் இந்த ஹவுஸ் ஸோ அவங்க வசனம் பார்த்துருப்பாங்க, அப்பவே பார்த்துருப்பாங்க. வேட்டை இளமை மீடியா காப் ஷோஸ் தான் இந்த நிகழ்ச்சிகள்ல வேட்டை ஃபேன்ஸ் இந்த ஹவுஸ் ஆஃப் யூ. ஸோ இந்த நிகழ்ச்சிகளில் வந்து நான் வந்து அறிமுகமானேன். அந்த நேரத்தில் வந்து ஐ நோ த மலேசியன் ஆடியன்ஸ் they give so much love for these shows. அண்ட் இப்போ இந்த காஸ்டோட மீடியா காப்போட MTTV ஷோவுக்கு வந்து அவங்க கொடுக்குற அன்பு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ ரியலி ஓ யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய அன்புக்கு. ஓகே ஷார்ட் நம்ம நிறைய பேச போறோம். நம்ம அப்படியே ஜாலியா உட்கார்ந்துட்டே பேசலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். ஓகே ஓகே, உங்கள எத்தனை பேருக்கு வந்து நம்மளோட லீட் காஸ்ட் தவிர்த்து பாபி ஷாலுமா பிடிக்கும்? ஓகே, நாங்க அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் கொடுக்கல, பட் உங்களுக்கு ஒரு சின்ன பியூட்டிஃபுல்லான சர்ப்ரைஸ். எங்க கூட இப்போ பாபி புரவலன் இருக்காரு. சொல்லிட்டியா? அப்ப வந்துருங்க, இதுல என்ன இருக்கு? முதல்ல இன்டர்வியூ கொடுத்துருக்கோம். That's a good one. Yes. Ladies and gentlemen, let's welcome Mr. Bobby. வணக்கம் மலேசியா. சிங்கப்பூர் மலேசியன் பிரிச்சு பேச விரும்புகிறேன். எல்லாருமே இந்தியன். ஸோ உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. Thank you so much for loving Bobby so much. Love you all. Love you all so much. Thank you. Thank you. அதோட எவ்வளவு லவ் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆக்சுவலா எங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் நாங்க நடக்கிறப்போ மஞ்சு மேடத்தை நாங்க கேட்டோம் பாபி வராரா அப்படின்னு. அவங்க அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. நான் பாபியோட பெரிய ஃபேன் அப்படின்னு சொன்னேன். Pleasure to have you here. Thank you. அதுக்கு ஒரு சின்ன சொல்லுங்க. நான் வந்து யாரையும் கட்டி பிடிக்கவே இல்லை. All my beloved kids. So, yeah, இதுல சும்மா நம்ம ராக் ஸ்டார் ஷபீர் கிட்ட வந்து சில கேள்விகள் இருக்கு. So, sir, please visit the please. Okay. இந்த ஐடியா வந்து உங்ககிட்ட சொல்லும்போது சார் இதுல என்னன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு படத்துக்கும் நீங்க கண்டிப்பா வேற வேற அப்ரோச் பண்ணுவீங்க இல்லையா? அவங்க மியூசிக் கம்போசர்ஸ் வந்து கண்டிப்பா வேற வேற அப்ரோச் இருக்கும். அண்ட் ஷபீருடைய டச் வந்து எப்பவுமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். எஸ். ஸோ யா, பிகாஸ் அப்படி நான் சின்ன வயசுலேருந்து உங்களை பார்த்துருக்கேன். அதனால நான் வந்து ஃபேன் மூமெண்ட் இதை பார்க்குறேன். ஓகே, அவர் முதல்ல இருந்து நீங்க வரீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காரு ஷபீர். ஏன்னா அவர் சின்ன வயசுல இருந்து அவங்கள பார்த்துட்டு இருக்காரு. நல்ல விஷயம் தான். சின்ன வயசு அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எத்தனை ஜெனரேஷன்ஸ் தாண்டி நம்ம இன்ஸ்பயர் பண்ணி பண்ணுறோம். ஸோ எனக்கு 30 வயசு ஆயிடுச்சு. நீங்க சொல்லுங்க, இந்த ஃபர்ஸ்ட் டேக் ப்ரீமோயோடைய சவுண்ட் ட்ராக் அவங்ககிட்ட இந்த கதை சொல்லும்போது எப்படி நீங்க இதை அப்ரோச் பண்ணீங்க? ஹவு இந்த கொலாபரேஷன் எப்படி போகும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்க? நான் இந்த மாதிரி ஒரு சீரியஸ் நம்ம மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை. ஏன்னா ஒரு படத்துக்கு வந்து நம்ம பண்ணுற வேலையை வந்து இந்த சீரியஸ்க்கு பண்ணணும். ஆனால் குறுகிய காலத்தில் ரீசோர்ஸஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் அதே குவாலிட்டி நம்ம கொடுக்கணும். ஆனால் இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நான் மட்டும் இல்லை, இல்லை எல்லாருக்குமே ஒரு விஷயத்தை நாங்கள் இணைகிறோம். என்னன்னா எங்களுக்கு வந்து பெரிய அளவில் வந்து அதாவது என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ரீசோர்ஸ், ஒரு பெரிய மார்க்கெட் இல்லை. தமிழ் சினிமா மாதிரி பெரிய மார்க்கெட் இல்லாட்டி கூட எல்லாருக்குமே பெரிய கனவு இருக்குது. அதுதான் முக்கியமான விஷயம். அந்த கனவு தான் எங்களை இணைக்குது. ஸோ நெவர் பாயிண்ட் சூர்யாவும் நானும் இது போனோம் அப்படின்னு சொல்லி சூர்யாவும் சொல்ல மாட்டாரு, நானும் சொல்ல மாட்டேன். கீப் லைக் இல்லை இன்னும் நல்லா பண்ணலாம், இன்னும் நல்லா பண்ணலாம். அதனால தான் கொள்ளுறேங்கிறது வந்து சும்மா ஒரு பேக்ரவுண்ட் சாங். மழை பாடியிருக்காரு, உங்களுக்குலாம் பிடிச்சிருந்துச்சா கொள்ளுற? ஸோ ஐ மீன் நாங்கள் நினைச்சிருந்தா சரி போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம். பட் த பாயிண்ட் இஸ் அந்த பாட்டை நீங்கள் காட்டின அன்பால் யூஆர் திங்கிங் தட் உங்களுக்கு ஒரு கிஃப்டாக கொடுக்க முடிஞ்சா அந்த பாட்டை முழுசாக கொடுத்தா எப்படி இருக்கும்? அப்பதான் we brought in மழை அப்படின்னு ஸ்டாண்ட் ஆஃப் தி சாங். ஸோ நிச்சயமா ஃபர்ஸ்ட்லி எங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் ஆடியன்ஸ்க்கு கொடுக்கணும், ஒரு நல்ல பாடல், நல்ல மியூசிக், நல்ல ஷோ கொடுக்கணும் ஒரு ஆசை இருக்குது. ரெண்டாவது வந்து நீங்க கொடுத்த அன்பால எங்களால் நிறுத்த முடியல. We just want to keep giving you more and more. And yesterday we dropped the இமேஜ் ஸ்டுடியோ வெர்ஷன். அதை நீங்க கேட்டிருந்தீங்கன்னா, ஏன் கேட்டீங்களா ஸ்டுடியோ வெர்ஷன்? So I mean this is because of you all. We have to give you something back, right? So அவங்க தான் நம்ம இன்ஸ்பயர் பண்றாங்க. Thank you so much.
சூரியவெளி சார் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். ஏன்னா எப்போதுமே ஒரு நாவல் அடாப்ட் பண்ணி திரைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய சேலஞ்ச். ஏன்னா படிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், பார்த்து ரசிக்கிறது வந்துட்டு வேற ஒரு வெர்ஷன். என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ் எல்லாம் இருந்துச்சு மக்கள்கிட்ட இதை கொண்டு வந்து சேர்க்கிறப்போ? சரி ஓகே. ஸோ இந்த ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது வந்து மீடியா பஸ்னர் மூலியமாக தான் நான் சொன்ன மாதிரி. அவங்க கூட தான் வந்து இப்போ ஜோ திரைப்படத்துக்கு அப்புறம் அவதாரங்கிற நாடகம் அவங்க கூட தான் செஞ்சது. நாம் எத்தனை பேர் நாம் பார்த்துருக்கீங்க? நான் மீடியா தான் ப்ரொடியூஸ் பண்ணது. ஸோ அது முடிஞ்சு மஸ்ட் டேக் த பிளே பாய் அப்படிங்கிற போது இந்த ஒர்க் இனிஷியேட்டிவ் எடுத்ததும் அவங்க தான். இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு காரணம் அவங்க தான். ஸோ ஒரு 5 டைட்டில்ஸ் இருந்துச்சு. இது நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். அதில் இந்த மஸ்ட் டேக் த பிளே பாய்ங்கிற டைட்டில் வந்து டைட்டிலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. என்னடா டைட்டில்ங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை எடுத்து படித்த போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி ஃபார் மெஜாரிட்டி ஆஃப் கதை வந்து எடுக்க மாட்டேன்னு தான் நினைச்சேன். அன்டில் ஐ சோ த ஜகனோட ட்விஸ்ட் பார்த்தீங்களா எல்லாரும். அந்த பாயிண்ட்ல தான் நான் முடிவு பண்ணி இந்த கதை எடுத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன காரணம் அப்படின்னா, இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்கிற ஒரு கதை இப்போ ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம், ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கதை முதல்ல இருந்து திருப்பி பார்க்கும் போது ஒரு வேற ஒரு உணர்வு கொடுத்துச்சு. அது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. ஸோ அதுதான் இந்த கதையை எடுத்து செய்யறதுக்கான நோக்கம். அப்கோர்ஸ் நீங்க கேட்ட மாதிரி ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நிறைய வாய்ஸ் ஓவர்ஸ் இருக்கும், நிறைய டைலாக்ஸ் இருக்கும். அதை ஒரு ஸ்கிரீன் பிளேயா ஒரு சீரீஸ்க்கு எப்படி ஃபிட் பண்ணி ஒர்க் பண்ணலாங்கிறது தான் சேலஞ்சா இருந்துச்சு. பட் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சேலஞ்சாக தான் இருந்துச்சு. எஸ் ஓகே. மீடியாவுக்கு ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லிடலாம் நம்ம எல்லாருமே. சமாளித்தவங்க நீங்க போறவங்க இந்த போன் நம்பர் மட்டும் வாங்கிட்டு போயிருங்க. ஏன்னா எங்களுக்கே எங்க ஃபியூச்சர் மேல ஒரு நம்பிக்கை வந்துருக்கு. ஐ லைக் யூ டா. ரைட். தனியா போன் எடுக்க விடுறேன் அப்புறம். ஓகே. ஸோ இந்த மஸ்ட் டேக் த பிளே பாயோட சக்ஸஸ் லுக்கிங் பேக் அட் இட். ஸோ இது வந்து உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு. நம்ம ஒரு விஷயத்து மேலே ஆனஸ்டான உழைப்பு போட்டுக்கிட்டே இருக்கும் போது சம்டைம்ஸ் மிஸ் ஆனாலும் நம்ம எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் திருப்பி கிடைச்சிடும் சொல்லுவாங்க. நான் இந்த சீரீஸை, இந்த நட்பை, இந்த டீமை நான் அப்படி தான் பார்க்குறேன். ஸோ ட்ரூலி கிரேட்ஃபுல். தேங்க்யூ. ஐ திங்க் இந்த கேள்வி நாங்க முதல்ல நிதின் கிட்டயும் கேட்டோம். குரு மாதிரியே சீபு எப்படியோ அதே மாதிரி ஆன்சர் பண்ணாரு. நாங்க ரொம்ப ஆனஸ்டா உழைப்பு போட்டோம், அதுக்கான பலன் அப்படின்னு தான் சொன்னாரு. ஸோ ஒரு கேப்டனோட எவ்வளவு முக்கியம் அப்படின்றது இதுல எங்களுக்கு தெரியுது. ஏன் நீங்க இல்லாதப்ப நாங்க கேட்கிறப்ப எல்லாருமே சொன்னாங்க நாங்க ரொம்ப ஆனஸ்டா அதுக்கு ஒர்க் பண்ணிருக்கோம், அதுக்காக கிடைச்ச வெற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா ஏன்னா இது வந்து ஒரு கொரியன் சீரீஸ் பாக்குற மாதிரி இருக்கு. நாங்க பார்க்கும்போது எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்ற கியூரியாசிட்டி உங்க எல்லாருக்குமே இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு நாங்க 12 மணிக்கு வரோம், இவ்வளவு பேரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம, லஞ்ச் சாப்பிடாம, டின்னர் கூட வேணும் அப்படின்ற அளவுக்கு எங்களை லவ் கொடுக்குறாங்க அப்படின்னா அது உங்களுடைய உழைப்புக்கான அங்கீகாரம். என்டையர் டீம் ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துருங்க. Before we go, Shabir, நீங்க செய்த பல ப்ராஜெக்ட்ஸ்ல இந்த ப்ராஜெக்ட் வந்து how meaningful it is to you in your career journey? இந்த ப்ராஜெக்ட் பிகாஸ் இட்ஸ் க்ளோஸ் டு ஹோம். ஏன்னா நான் ரீரெக்கார்டிங், நான் படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி, படம் பண்ணுறதுக்கு முன்னாடி மீடியாகாப்பில் தொலைக்காட்சிக்கு தான் மியூசிக் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து ஒரு தொலைக்காட்சி சீரீஸ்க்கு இவ்வளோ அன்பு கிடைக்குது. ஒரு படம் பாட்டுக்கு அளவுக்கு. இப்போ யாயும் பாட்டு உங்களுக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் தான் யாரும் கம்போஸ் பண்ண நிறைய பேர் தெரியலன்னு சொன்னாங்க. ஓ இவர் தான் இன்னையும் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விஷயம். பட் யாருக்கும் அப்புறம் ஒரு பெரிய அன்பு கிடைக்கிறது வந்து அஃப்கோர்ஸ் அஜித் சாருக்கு கேங்ஸ்டர் பண்ணும்போது அது வேற ஒரு பரிமாணத்தில் இருந்துச்சு. பட் ஒரு லவ் சாங் வந்து இமேஜ் மீன்ஸ் லைக் இன்ஃபேக்ட் என்னோட ஸ்பாட்டிஃபைல செகண்ட் ஹையஸ்ட் ஸ்ட்ரீம் சாங் வந்து இமேஜ். ஸோ நிச்சயமா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுடைய ஒரு சிங்கப்பூர்ல ப்ரொடியூஸ் பண்ண ஒரு விஷயம். I mean, Singapore, Malaysia, நம்ம எல்லாரும் சொந்தக்காரங்க. We're all like siblings, you know, we're all the same. Yeah. So I'm so happy that நீங்க இதை ரிசீவ் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. It's always special when it comes from home, I think. So மீடியாகாப் வந்து நான் ஆரம்பிச்ச ஒரு இடம். அதுல மறுபடியும் it's like a full circle moment மாதிரி எனக்கு தோணுது. இங்க நிற்கும். ஓகே, ரொம்ப நேரமா சாமி பேசிட்டே இருக்காரு. பாட்டு சொல்லலாமா? ஓகே, அதுக்காக உங்க எல்லாரோட கோஆபரேஷன் தேவைப்படுது. எல்லாருமே ஒரு 3 அடி கொஞ்சம் பின்னாடி போறீங்க அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். ஓகே, என்ன பாட்டு
இல்லை நான் ஒன்று சொல்லவா? சொல்லுங்க. முதல்ல கொள்ளுக கேட்கலாம். நான் என்ன சொல்றேன், கொள்ளுக வந்து யாரை கூப்பிடலாம் சேர்ந்து பாடுறதுக்கு? ரிவர் கூப்பிடலாமா? இல்ல மழை பாட ரிவர் ஆட அமர் பண்ணுவாங்க. Okay, கூப்பிடலாமா? Presenting to you, Shabir and knitting together. This is for you guys. All right, everybody, give it up for the dancers. Hey, let me hear you sing. Come on, let's go. Everybody, go! Give it up for Shabir Sultan! You guys know this team, huh? From Vintage Love Story. All right, give it up for Maradona! All right, இல்ல ஒரு ப்ராமிஸ் பண்ண காப்பாத்து முதல்ல சொன்ன உடனே ஆடுவாங்க நானும் வச்சுட்டாங்க உள்ள ஒன்ஸ் மோர் ஆன்கோ வாங்கிட்டீங்க ரிலீஸ் பண்ணி பேனரா இருக்கீங்க ஒன்ஸ் மோர் Once more கேக்குறீங்களா? யாராவது பாட போறீங்க? just for you. Okay, இந்த தடவை நீங்க சத்தமா பாடுவீங்களா? Okay, let's go.
Thank you so much. So இந்த பாட்டு வந்து ஒரு ஷார்ட் சாங், right? So இந்த சீரிஸ்ல வந்து நம்ம நீரா, நிதின், நிதின் and what's that? Zara. Sorry, one thing Zara சொல்லுவாங்க. Zara நீரா sorry. So நிதின் and Tara வந்து அவங்களுக்கு வேற செஞ்ச டான்ஸ் ட்ராக் இது. But because you guys are saying that இல்ல Spotify ரிலீஸ் பண்ணுங்க in full version, I did the full version. அதுக்கப்புறம் I was like, ட்ரை பண்ணுறியா, நம்ம சென்னையில் இருந்தோம் அப்போ வந்து ட்ரை பண்ணுறியான்னு சொன்னேன், வந்து பாடினாரு. அந்த அனுபவத்தை பற்றி சொன்னாங்க. crazy. First of all, என்ன கூப்பிடுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. But you was so interesting. My experience in the jamming studio. ஒவ்வொரு லைனும் செதுக்கின மாதிரி இருந்துச்சு. ஆனால் யார் கேட்குறதுன்னு தெரியல. But when I sang it, it was மழையெல்லாம் ஆட் பண்ணியிருந்தா அப்புறம் யார் பாடுறது? அதை வச்சோம் யார் மழை அப்படின்னு வைக்கிறோம். So I mean it was like definitely a tribute to the Nitin character which we also enjoyed scoring music for. So I'm glad you guys enjoyed it. கொல்லூர் வந்து நீங்கள் செலிப்ரேட் பண்ண வேண்டிய பாட்டு. ஸோ நீங்கள் ஆன் காக் ஆர்டிக்கு நாங்கள் பாடி தான் ஆகணும். உங்களுக்காக செஞ்ச பாட்டு சொல்லலாம். ஸோ ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஒரு டிராமால வந்து பாத்தீங்கன்னா லீட் ரோல் எல்லாம் பண்ணா கண்டிப்பா நிறைய லவ் இருக்கும். ஆனா பாபின்ற கேரக்டர் எல்லாரும் மனசுலயும் இருக்கு. வந்தவங்க எல்லாமே பாபி வந்து ஒரு விஷயம் நோட் பண்ணேன். நீங்களும் பாபி சேர்ந்து ஒன்றும் சொல்லி ஓகே, அதனால கஷ்டப்பட்டு தேடி எனக்கும் பிடிக்கும் எல்லாரையும். Thank you so much for the support. Seriously, once again, and a big thanks to Surya Velan, actually, to be very frank, who has included me என்னை சேர்த்துக்கிட்டது இந்த குரூப்ல. என்ன செய்யணும்னு கேட்டேன். ஒன்று வேணா சொன்ன ரெண்டாம் போதும் நீங்க நடிக்க வேணாம்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு உண்மையிலே. என்னை ஈஸியாக என்ன நடிக்க வைக்கிறது, நீங்க ரெண்டாம் போது நடிக்க வேணாம். ஸோ ஒரு பட்லராக பண்ணுவீங்களா, நான் பண்ணாங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். ஏன்னா அது அந்த அளவுக்கு ரீச் ஆகி எனக்கே தெரியாம எனக்கு ஒரு காதல் ட்ராக் உருவாக்க மக்களுக்கு தான் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ Mediacorp. Our captain of the ship, she's sitting down here. Thank you so much, man. And thanks the whole team. நான் உண்மையை சொல்றேன், throughout the shoot, அது ஒரு 3 months, I felt very young because of these energetic youngsters. Seriously, உண்மையாக they took care of me very young. ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க பசங்க என்ன. And I really love them so much. And seriously, today I see them each and everyone as mine. என்னுடைய பிள்ளைகளாக என் கண்ணுக்கு அவங்க தெரியுறாங்க. Seriously, thank you so much. Seriously, all my kids and sons, and I'm so happy. அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னும் மென்மேலும் அவங்க வளரணும்னு நான் வாழ்க்கிறேன். சீரியஸ்லி, நான் எப்படி வளர்றதுக்கு நீங்கள்லாம் ரசிகர்களுக்கு காரணமாக இருந்தீங்களோ அதே மாதிரி அவங்க வளர்றதுக்கு நீங்கள் எல்லாருமே காரணமாக இருக்கணும். உங்களுடைய அன்பும் ஆதரவும் மென்மேலும் வந்துகிட்டே இருக்கணும். மீண்டும் ஒரு முறை நன்றி. மனசுல இருக்கீங்க, என் நெஞ்சில் குடியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. See you guys. So, Bobby sir, முக்கியமான விஷயம், இதுல வந்து உங்களுக்கு சில மெர்ச்சன்டைஸ் உங்களுக்கு கொடுக்க போறோம். அப்படின்னா தெரிஞ்சுக்கணும் யாரோ ஒரு மேடைக்கு வர போறீங்க அப்படின்னு. So the thing is, இப்போ வந்து சீட் இந்த ஸ்கிரீன்ல வந்து ஒரு சீட் போட்டு காப்போம். அதை வந்து ரீஎனாக்ட் பண்ணுவாங்க நம்ம ஜெயின் and தாரா. ஓகே, முதல்ல அந்த சீன் நம்ம இப்போ பார்க்கலாமா? ஓகே, சீன் பார்க்கலாமா?
உனக்கு பிடிச்ச மாதிரி போன எனக்கு தெரியும். I'm not sexy, attractive, and definitely not your kind. But I was asking this. Seeing Ishana Arvind, can I be your girlfriend? ஓகே, இப்போ திரையில பார்த்த நேர்ல பார்க்கலாமா? உங்க எல்லாருக்கும் ஒரு task இருக்கு, okay? So, இந்த scene எல்லாருமே எனக்கு ஒரு வாட்டி நல்லா பார்த்துக்கோங்க. task வந்தோன்னா அப்புறம் நீங்க வருத்தப்படக்கூடாது, okay? தேவு டைரக்டர் பாருங்க some motivational words கொடுக்குறாரு நான் பார்த்துட்டு வேற level sir நீங்க. Okay, come on, let's watch it together. Can we have Tara and Sam? ஓகே, நீங்க ரெண்டு பேரும் தான் இந்த சீன் அப்ப மறுபடியும் எங்களுக்காக திரையில் உங்களுக்கு கொண்டு வர போறீங்க. ஓகே, Come on, Sarah. இந்த லவ் சீன் ஒரு பிரேக் போடுங்க. ஓகே சார், ஆக்ஷன் ஆக்ஷன். இதுக்கு பேர் தான் திரையில பார்த்தா திரையில ஆக்ஷன் வரும் பண்ணா கரெக்டா இருக்கும். ஓகே, ரெடி? சரி சரி அட ஆக்ஷன் மா என்ன பிடிச்ச மாதிரி பொண்ணு இல்லைன்னு எனக்கு தெரியும். I'm not sexy, attractive, definitely not your kind. But I must ask you this. Zain Ishan Arvind, can I be your girlfriend? நீங்க அவ்வளவா சீக்கிரம் பேசுனா அடிக்காதீங்களா, பேசுறேன். இல்ல நான் உண்மையிலே டைலாக் மாத்திட்டேன். ஓகே, டயலாக் மறந்துட்டாரு. அவரோட சிக்னேச்சர் கஷ்டம் பண்ண சொல்லலாமா? கம் ஆன், அசிஸ்டன்ட். எஸ். இல்ல, எனக்கு புரியல. சூப்பர் ஸ்டார் பண்ணி நான் பார்த்திருக்கேன், சிம்பு பண்ணி நான் பார்த்திருக்கேன், முசாமில் பண்ணி நீங்க எல்லாரும் இவ்வளோ வரவேற்கிறீங்க. Thank you. Okay. இப்போ இதே சீனை ஜெயின் கூட யார் பண்ண போறா? ஜெயின் கூட சேர்ந்து நடிக்க ஒரு ஆள் யார் வந்து வரப்போறாங்க டயலாக் பண்ண போறா? ஒரு வாங்க ஓகே. வாங்க எத்தனை பேர் இருக்காங்க ஒரு 3 பேர் எடுக்கலாமா ரெண்டு பேர். ஓகே. இந்த கேம்ல ஒரு ஆள் நம்ம கண்டிப்பா ஓகே ஒரு ஆள் நம்ம ரெண்டு பேருக்கு சான்ஸ் இருக்கு 12 மணி வந்து நின்னுட்டு இருந்தாங்க வாங்க ஒரு சொன்னால வாய்ஸ் மாற்றமா? இன்னொரு ஆள் கோ உங்க கூலிங் கிளாஸுங்க அது கூட வாங்க பாப்போம் ஓகே. எல்லாரும் ஸ்டேஜ் இந்த பக்கம் வந்தீங்கன்னா வந்துடலாம். இப்போ அந்த ஓகே இங்க கட்டிங்களா? கட்டிவாங்க. இங்க உள்ள ஐயோ கைஸ் இல்ல, நானும் போவோம். ரொம்ப எல்லாம் யோசிச்சோம். சூப்பர் யார் வர போறாங்க அப்படின்னு. வேற லெவல் ஆடியன்ஸ் நீங்கலாம். ஓகே, பாருங்க. ஒரு ஹாய் சொல்லி போட்டு வந்து எடுத்து என்எல்சி எடுத்து ஒரு வாட்டி நீங்க தாராளமா நினைச்சீங்க. மைக்கெல்லாம் போட்டு விட்டுறாதீங்க. ஓகே, எங்க தந்துருக்கீங்க? ரெடியா இருக்கீங்களா? உங்க தாரா டக்கு நீங்க அந்த டயலாக் எடுக்கோங்க. என்ன தர அவங்க ஒரு டிக்ஷனரி ஆக்சுவலா எனக்கு ஜாப் ஸ்கோப் புரியல. அந்த ட்ரைனிங் நடந்துட்டு கொஞ்ச நேரம் ஞாபகம் இருக்கா? ஓகே. ரெடி பண்றாங்க பேசுமா, லவ் தானே, எங்க வேலை பேசுறீங்க?
பொறுமை பொறுமை ஆக்ஷன் என்ன அவங்க இமோஷன் கொடுத்தாங்க அந்த போட்டுக்கு உங்களுக்கு எவ்வளவு நடக்குதுன்னு எங்களுக்கு தான் தெரியும். ஹாப்பியா நீங்க? ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் நீங்க ரெடியா? ஓகே ஓகே. ஓகே அது நல்லது இல்லையா? அதுதான் வரணும் கஷ்டப்பட்டு வேற ஒரு சீல வெட்டி வச்சிருக்கோம் அடுத்த சீக்கிரம் நடிச்சு விடாது ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் அந்த சீன்ல வந்து நான் பேசணும். ஓகேயா? ரெடியா? பேக் வச்சிருக்கேன். ட்ரெயினிங் அம்மா இந்த நீங்க ட்ரெயினிங் பண்ணிட்டாங்க. அடுத்த டாஸ்க் உங்க டயலாகோட சேர்த்துவாங்க. ஓகேயா? ஓகே டைலாக் கேளுங்க போனா ஆக்சுவலா ரியலா சீன் எடுக்கும்போது கூட இவ்வளவு நேரம் ஆயிக்காது. ஓகே, கம் டு சென்டர் ப்ளீஸ் ஓகே சார் ஆக்ஷன் சொல்லுங்க சார். நீங்க சொன்னாதான் அவங்க நடிப்பாங்க. ஆல்சோ ஹியர் ஆக்ஷன் 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 என்ன சொல்லியா பதில் சொல்லு இல்ல அந்த பதில் சொன்னா ஏ சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க ஓகே சூப்பர் சூப்பரா சொன்னீங்க சூப்பர் ஓகேடா. ஓகே. ஓகே, பேர் சொல்லுங்க. பேரு வைஷ்ணவி. இஸ் த ரியல் வைஷு ஓகே ரெடி தானே ஓகேவா ஓகே 3 2 1 ஆக்ஷன் என்ன ஓகே இதுல என்ன ஆளுன்னா அவங்க வந்து ஒரு பக்காவான எக்ஸ்பிரஸ் தெரிஞ்சிருச்சு அவங்களோட டயலாக் இருக்கு அவங்களோட ஸ்டைல்ல அவங்க அப்படியே செஞ்சுட்டாங்க ஓகே, thank you so much. இது இந்த டாஸ்க்ல மைக் கொடுக்க மாட்டோமா? ஓகே, நம்மளுடைய 3 வாலண்டியர்ஸ் ரொம்ப ஹாப்பியா வந்து அவங்க வளர்த்த கை தட்டுங்க. Thank you so much. ஓகே ஸோ அந்த பர்சன்டைஸ் அந்த சைன் போட்ட சட்டை இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதை வந்து அந்த சைன் அவர்களே வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ ப்ளீஸ் யூ ஆனர் இது வந்து இந்த சீரிஸுடைய கோச் அண்ட் அவங்களுடைய சைன்லாம் போட்டு ஓகே, காவியா போய் உங்களோட குட்டி பேக் வாங்கிக்கோங்க. ஒரு அழகான டிஷர்ட். இல்ல கை எல்லாருக்கும் கை தட்டுங்க. அனிஷ்கா. என்ஜாய் சார் என்னது அனிஷ்கா எஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் வைஷு. அடுத்து ரேவு. ஓகே, thank you.
நிதின் என்ன பாட்டி? பாட்டி ஓ, you're a party. Nice. சாரி சார், லேட் ஆச்சு. கிளாஸ் நான் கிளம்புறேன். நிதின் நீ நிதின் கூட நடிக்க 2 வாரங்கள் வாய்ப்பு Okay. But now we have 5. Nitin, 5 minutes. I just want to pass the button to you. Okay. Hey, thank you so much. ரொம்ப நன்றி. Okay. இதுல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. என்ன பாத்தீங்களோ அதுதான் நீங்க பேச போறீங்க. சாப்பிட்டீங்களா, வீட்டுக்கு போயிட்டீங்களா, என்ன கலர் பிடிக்கும் அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. ஓகே? ஓகே ரெடி. நீங்க உங்க பேரு? Nitin, you want to do it? இதுல அவங்களுக்கு ஒரே ஒரு டைலாக் இருக்கு. ஒரு டைலாக் தான் அவ்வளவு பெட்டர். ஓகே. ஓகே. என்ன பாட்டி? you're a party. ஜெகன் சொல்லவே இல்ல. Hey, hey, hey. இங்கிலீஷ் சொல்ல போறீங்க. இதுக்கு வழிகாட்ட நேற்று ஜகனோட பாட்டிக்கு போனீங்களா? பாட்டியோ? தெரியல. சரி பாவமா பண்ணிட்டாங்க. மாத்துறேன். தெரியாமலே வர. பாட்டியா? ஜெகன் யாரு எனக்கு தெரியாது. சரி. நேற்று ஜகனோட பாட்டிக்கு வந்தீங்க. இங்கிலீஷ் நெய். ஓகே. அடுத்ததாக நீங்க. ஓகே. மைக் கிட்ட வைக்கணும். ஜனங்க போடு. அத போட்டு அடிச்சு
so much. ரொம்ப நன்றி. ஒரு பாருங்க கையை கலாய்ப்பாரு. போறாம கையை நம்ம இருக்க கூடாது. ஒழுங்கா கொடுங்க. Yeah, so tension is gone. Let's move on. Thank you so much. உங்களோட ஆசைனால நம்ம அதை பண்றோம். ரெடியா? அங்கெல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ஓகே. ஓகே. Thank you. Anushri, go on. கரெக்ட்டா பேர் நமக்கு. Thank you, Sashmita. ஓகே. Thank you so much. Thank you. இன்னொரு scene நம்ம டக்குனு பார்க்கறோம். ஆண்களை தூக்குறோம். ரெடியா? நான் இப்பதான் பெருமை சொன்னாங்க. இப்போ விட்டியாதான் நமக்கு விடுவானு தான் சொல்றேன். ஓகே. இந்த count 3 2 1. நீ வேற நான் வேற அதானே ஓகே சூப்பர். ஆனா இதுல வந்து ஜெயின் கொஞ்சம் ரெஸ்ட் விட போறோம். யூ கேன் ரெஸ்ட் ஓகே. ஏன்னா நம்ம பாய்ஸ் டயலாக் கரெக்ட்டா கம்பல் பண்ணி இருக்கிற அந்த ரெண்டு மாச்சோமே யார்? யார் கிடைக்க போறீங்க? ரெண்டு பேர் சீக்கிரம். டயலாக் தெரியுங்க. ஐயா ஸ்கூல் போறேன் யாரா? ஜி வாங்க ஜி வாங்க ஜி வாங்க ஜி வாங்க ஜி. கமா சத்தம் போடுங்க தம்பி கமா கமா கமா. யாரா தம்பி சொல்லுங்க. ஜி கேர்ள்ஃப்ரெண்ட் சொல்றீங்களா? வந்தீங்களா? லைஃப் ஆடுங்க வீட்டுல போறோம் ஆடுங்க. தம்பி தாராவோட தம்பிகள் என்ன வாங்க? யாரு? வாங்க. வாங்க. சாந்தினியோட பக்கத்துல ஓகே. ஸ்கூல்ல இருந்து நேரா வந்தியாப்பா? ஐயா ஊரே ரெக்கார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு டைப் பண்ணுங்க. ஓகே ரெடியா? ஓகே. யார் முதல்ல வர்றது? அழைச்சு வந்து வாங்கப்பா. தம்பி ஐயா ஐயா ராசா முதல்ல வாங்க. ரெடியா? பேசிக்கிறேன். ஜி பா படிப்பா. ஜி நீங்க உங்க பேர் கிஷன் நீலங்களை பார்க்க தானே போறீங்க bro. கிஷன் எப்படி வந்தாரு நீங்க பார்க்கலையே? டயலாக் ஞாபகம் இல்லையா? வந்தாரு. யாரும் பார்க்கலையா? சரியா சரி என்ன நடக்க போகுது? தாரா ரெடியா? கோகு நீங்க ரெடியா இருக்கீங்களா? இந்த ஏங்கல்ல இருந்து பாக்குறப்ப உங்களை எப்படியாவது மாட்டி விட்டுருங்க. என்னைக்கு தாரா என் அண்ணன் சொன்னாங்களோ இன்னைக்கு மனசு உடைஞ்சு போய் ஓகே. தம்பிங்களா? லவ் சீன். ஏய், கிடைக்கும். லவ் பண்ண என்ன பண்ணாலும் ஓகே ரெடியா இருக்கீங்களா? இப்போனா come on. ஓகே. ஓகே. நாங்க அந்த வரைக்கும் வேணுமா? பேசுறதுனா டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோம். பேசி பாருங்க. இவ்வளோ கஷ்டமான டைலாக் கொடுத்தது எப்படி அவங்க பேசுறாங்க? ஐயோ. அது ரொம்ப கஷ்டமான dialogue.
உங்களோட வாழ நினைச்ச வாழ்க்கையை எனக்கு உதவியா ப்ளீஸ். எதுக்கு வாழ வைக்கிறேன்? அடுத்ததாக திருப்பி நிக்கணுமா அப்படியா எது என்ன பண்ண நினைக்க மாட்டேங்க உங்களோட வாழணும்னு நினைச்சேன் எனக்கு தருவியா? வாழ்த்துக்கிறேன். ஓகே ஜி உங்க கூட யாரும் நினைச்சேன் ஒரு நாள் கொடுத்தீங்களா ப்ளீஸ்? வீட்டுல அம்மாட்ட சொல்லிட்டு தாரா கூட வாழ ஒரு நாள் Okay. Anyways, one more. He's doing it. Sorry, that. மணி வந்து வீட்டுக்கு போகிறேன். நான் உங்களோட வாழ கிடைச்சேன். சொல்றீங்க Okay, so now all the boys are going to make exclusive merchandise, huh? Thank you so much. Thank you for that. Boys, please. Okay, thank you boys.
you very much. ஹாப்பியா இருக்கீங்களா? ஓகே ஹாப்பி ஏன்னா இந்த வேலை வரலன்னா படிச்சு வரைக்கும் வெயிட் பண்ணி எல்லாருக்குமே சான்ஸ் இருக்கும். ஸோ எல்லாரும் ஒரு டாஸ்க் பண்ணி பார்த்தாச்சு. நம்ம வந்து பண்ணாம இருக்கணும். Okay, so I would like to welcome Ganga, please. Okay, Ganga வந்து பாத்தீங்கன்னா she's the Miss Beauty Face 2024, Miss Cosmo World Singapore 2023, Miss Singapore First Runner-up in 2023, and Miss Body Beautiful. So இத்தனை டைட்டில் இருக்கும். உரியவங்க தான் நம்முடைய Ganga. So கௌஷிக் கூட ஒரு கேள்வி பண்ணலாமா? ரெடியா இருக்கீங்களா? டைலாகே இல்ல. ரொம்ப ஈஸி. பண்ணிடலாமா? ஓகே யார் பண்ணுவீங்க? ஓகே நிறைய பேர் இருக்காச்சு. ஓகே பிங்க் கலர். ஓகே ரெட் ஒன் Lovely. You want red one? ஓகே நான் அது ஒரு நீங்க ப்ராஜெக்ட் வச்சிருக்கீங்க நினைக்கிறேன். இந்த வழி எனக்கு எடுத்து நான் இன்னைக்கு வலிக்காது நாளைக்கு தான் ஓகே ஃபர்ஸ்ட் இந்த டாஸ்க் எப்படின்னா எப்படி கேக் வாக் பண்றதுன்னு கௌஷிக் வந்து காமிப்பாங்க. ஸோ அதே மாதிரி மற்ற எல்லாருமே கேக் வாக் பண்ண போறாங்க. ஓகே உங்களுக்கு நைஸாக தான் வந்துடும். இந்த செகண்டுக்காக எவ்வளோ காட்ட அப்படின்னா கௌஷிக் ஆர் யூ ரெடி? ஓகே ரெடி. நீங்க எல்லாம் அவங்க தான் உங்களோட கோச் இன்னைக்கு. ஸோ அவங்க எப்படி பண்றாங்களோ நீங்க அதே மாதிரி பண்ணுங்க. ஓகே இப்போ அப்படியே அவங்க பிடிச்சது பண்ணுறாங்க. அதை பிடிச்சது யாரு கேட்குறாங்க? பிடிச்சது ரெடி? DJ music. You guys ready? Ganga, you ready? Okay. Okay, count out 3, 2, and 1.
now we're going to give away. Another one left. Yeah, Nambi, represent. Nambi, good job. Okay, thank you so much, Ganga. Thank you. Thank you. Now we're gonna go to Marvin director in the program. Okay. Check. ஒரு 4-5 பாட்டா கேட்குறது, ஏதாவது ஒரு பாட்டு சொல்லிக்கலாம். ஒரு முறைன்னு போட்டிருக்காங்க. சூப்பர். புரியுது. நான் முதல்ல ஒரு முறை பாடுறேன், ஏன்னா அதான் மஸ்தியத்தை போய் போகல. நேரம் இருந்தா நம்ம வேற ஏதாவது பண்ண முடியும்னு பார்க்கலாம். பார்ப்போம். வர நம்ம ப்ரொஃபஷனலா பெரிய சிங்கர்லாம் கிடையாது, ஏதோ ஒரு ஆர்வத்தில் பாடுறோம். கண்டிப்பா பிழைகள் இருக்கும், மன்னிச்சிடுங்க. ஓகேவா? நான் முதல்ல ஒரு முறை பாடுறேன், தொடர்ந்து நீங்க கேட்கிற பாடல்கள் நேரம் இருந்தா நான் தொடர்ந்து பாடுறேன். இந்த சாங் ஒரு முறையும் இன்னும் ஒரு சாங் வந்து நாங்க சேர்ந்து தான் செஞ்சோம்.
அப்போ அந்த டைம்ல வந்து கேட்கும் போது எல்லாருமே வந்து இது ரெண்டுல எந்த பாட்டு சூஸ் பண்றது இல்லை, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட எப்போதுமே சொல்லுவாங்க. அந்த இன்னொரு பாட்டை நான் இப்போ பாடுறேன். ஓகேவா? பேசிக்கலி கொஞ்சம் சோகமான ஆளுங்க, அதனால எஸ். நீங்க வேணா இவங்க பாடின கொள்ளுற கூட எனக்கு பாட சொல்லுங்க, சோகமா இருக்கும். நான் பாடுறேன். தள்ளி போகிறனால ஹாப்பி சாங் தான், கேட்கவே சேடாதான் இருக்கும். ஆக்சுவலி கரெக்டு தானே? நான் குத்துப்பாட்டு பாடுறது கிடையாது. ஒரு கண்ணு ரெண்டுமா இல்ல அது ஏதோ ஒன் ஆஃப். தேங்க்யூ, நன்றி நன்றி நன்றி. நியூ சாங் ஒன்று இப்போ நீங்கள் பாடுங்க. நியூ சாங் உங்களுடைய புது பாட்டு ஒரு முறை சொல்லியிருக்கு. கொஞ்சம் ஒரு 2 வார்த்தைகள் சொல்லியிருக்கு இந்த நியூ சாங் பற்றி. ஓகே, முதல்ல மஸ்லி த பிளே பாய் செஞ்ச போது வந்து 2 சாங்ஸ் தான் இருந்துச்சு. அப்போ வந்து இமையே நாங்கள் இன்னும் பிளான் பண்ணல. ஸோ ஒரிஜினலி வந்து தள்ளி போக இருந்துச்சு, ஒரு முறை இருந்துச்சு. இந்த 2 சாங்ஸ் தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு இன்ட்ரோ சாங் வேணும் அப்படிங்கிற போது இமையே நாங்கள் ஒர்க். ஸோ அப்படிதான் 3 பாடல்கள் இருந்துச்சு. அப்புறம் அவங்க சொன்ன மாதிரி கொள்ளுற வந்து ஒரு சின்ன பிக் சாங்காக தான் இருந்தது. அப்புறம் உங்களுடைய ஆசைக்காக தான் அது ஒரு ஃபுல் சாங்கை நாங்கள் மாற்றுறோம். சாங்ஸோட ஜேர்னி அப்படின்னு சொன்னால் இப்படி சொல்லிக்கலாம். அண்ட் தேங்க்யூ எல்லாத்துக்குமே, எங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் எல்லாத்துக்குமே எப்போதுமே ஆரம்ப காலத்திலிருந்து நீங்கள் கொடுக்குற அன்புக்கு ஆதரவுக்கு உசிரியை தொலைச்சல் டைம்ல இருந்து. ஓகேவா? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, அதை பத்தி நம்ம செய்திக்கிறோம். கமான் சே. தூங்கி எழுச்ச மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம். அந்த ஸ்பெஷல் விஷயம் தான் லிரிக்ஸ் தான். லிரிக்ஸ் ஒட்டி வச்சிருச்சு. பஸ் ஒட்டி வச்சிருச்சு. ஓகே, இந்த சாங் ஜர்னி பத்தி சொல்லிட்டு சாங் போலாம். ரெடியா? சாங் ஜர்னி என்ன சொல்றேன்னா இஸ் பேசிக்கலி மஸ்ஜித் த பிளே பாய் வெளியே வந்ததுக்கு அப்புறம், ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் கொடுத்த அன்பும் ஆதரவும் இட் வாஸ் கிரேசி. அண்ட் இந்த டைம் இந்த ஷார்ட் டைம்ல நான் உங்களுக்காக என்ன பண்ணலாம் அதுதான் நான் யோசிக்கிறேன். என்ன கொடுக்கலாம் உங்களுக்காக. ஸோ அதனால நான் வந்து ஒரு லாஸ்ட் 7-8 months நான் மியூசிக் ப்ரொடக்ஷன் கற்றுக்கிட்டு, பிகாஸ் நான் என் ப்ரீவியஸ் பாட்டு சில பேருக்கு தெரியும் which is Hey Azhage. அந்த பாட்டு வந்து I only composed, wrote and performed. But with Solithu Pori it was something more special. So my first song that I produced myself and I composed, wrote and also sang it. And this is the journey of Solithu Pori. அது ஒரு காதல் பாட்டு தான். பட் இந்த பாட்டு முழுக்க முழுக்க செஞ்சது உங்களுக்காக தான். For your gift, this is what I can give you in return. So, shall we? Are you guys ready for Solithu Pori?
வீடியோ சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாரத்தை கையில சொல்லிட்டு போயிடலாமா? பாய் சொல்லலாமா? என்ன பண்ண போறீங்க? நீங்க அவரோட எனக்கு ஒரு விஷயம் இருக்கு. நான் எல்லாத்தையும் பண்ணேன். Let's see if you guys can. ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாமா? ஒரு குரூப் போட்டோ. Come on, let's set it up. வாங்க ஜி. சரியா? Come closer. Smile. Make some noise, bro. Thank you so much, guys. I love you all. I love you all. Thank you, thank you. Okay, so ending வந்துட்டோம். Okay, we're gonna finish it up. போட்டோ மேல நீங்க பர்சனலா மேடிங் வந்து அவங்க விட ஒரு சின்ன டைலாக் வச்சுக்கிற மாதிரி Q&A செஷன் வைக்கலாம்னு இருக்கோம். பட் only for 3 of you. நீங்க சூஸ் பண்ணுங்க. நீங்க சூஸ் பண்ணிட்டீங்களா? சூஸ் பண்ணுங்க. சீக்கிரம் சூஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே, ப்ளீஸ் கம். இந்தியா பாய்ஸ் கேட்கலாம். ஒரு क्वेश्चन ஓகே என் பேர் சாரு. ஹாய் சாரு. சாரு கூப்பிட்டாரு. இல்ல क्वेश्चन வரல. கேள்வி இந்த சீரீஸ்ல பார்க்கும்போது we all thought that you really genuinely love Chandni, right? But towards the end அந்த plot twist வந்து யாருமே எதிர்பார்க்கல. ஸோ அதுக்கு உங்களுக்கு ஏதாவது லைக் மனவருத்தம் இருக்கா? இல்ல என்னோட கேரக்டர் வேற மாதிரி இருந்திருக்கணும், எனக்கு இந்த மாதிரி plot twist இல்ல, I wanted to be the partner for Chandni instead of saying இல்ல அப்படி நான் யோசிக்கல. எனக்கு அந்த ட்விஸ்ட் இருந்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். நான் ஃபுல் ஷோ லைக் ஐ ஜஸ்ட் பி லைக்கிங் ரொம்ப நல்லவனா இருக்கேன். அங்கே வச்சா இது அப்போ. ஸோ ஐ திங்க் எனக்கு பேர்னா ஐ டோன்ட் திங்க் இட் வில் பி மீ அண்ட் தாரா. இட் ஷுட் பி தாரா அண்ட் தேவ். தாரா சப்போர்ட்டர். ஸோ என்னன்னா எனக்கு பேர்னு சொல்லும் போது டிபெண்ட்ஸ் ஆன் ஹூ டைரக்டரான சூசஸ். இப்பதான் ஞாபகம் வந்துச்சு.
சீசன் 2ல அப்படின்னு ஒரு வெச்சா தெரியலையே சமந்தா ஃபேன்ஸ் விஷால் அந்த காம்போ You never know. never know. Okay, thank you so much. அடுத்து உங்க question யாருக்கு? முசாமில் உங்களுக்கான question. Hello. Okay. மைக் கிட்ட வச்சு. Hi. What's your next plan of acting? Oh, acting. Is there any new movie? சொல்லிடுங்க இருக்கு. And I'm very happy. My debut as a lead, Surya Nagpur, the Masjid, the Playboy. Thank you, man. Thank you for giving me this. எல்லாருக்கும் தெரியும் இல்லை தெரியாதவங்களுக்கு UNC நான் தெரியுமா? UNC is both of us and our என் சித்தப்பா. So thank you so much for giving amazing scores for everybody. Masjid the Playboy வந்து எல்லாரும் ஒரு மிகப்பெரிய வெற்றியாக ஆகணும். And I'm very happy that it's a success. So ஒன்று மிஸ் ஆகுது, அடுத்ததும் மிஸ்ஸே ஆகாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எப்போவுமே உங்களுக்காக பெட்டர் பண்ண வைக்க. ஸோ ஆன்சர் கொஸ்டின் இருக்கு, கூடிய சீக்கிரம் வரும், அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஸோ இங்கே அப்படியே டக்குனு பிளான் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே. அக்கா உங்களோட பிடிச்ச ஆர்டிஸ்ட் யாரு? பிடிச்ச ஆர்டிஸ்டா? Thank you, Katarina. Okay, அடுத்த question யாரு? Okay. Zayn. Oh, Sophia. Hello. தாராபுரத்துக்கு life இருந்தா என்ன பண்ணுவீங்க? இல்லை கான்டெக்ட் என்ன பேசுகிறேன். நான் ஒரு லைஃப் போனேன், நானும் சார்ஜும் ஒரு லைஃப் ஸோ இதே கேள்வி இன்னொரு ஆள் கேட்டாங்க. ஸோ இதுதான் நான் பதில் சொன்னேன். பட் அப்போ வந்து நான் டைலாக கொஞ்சம் இம்பல்சிவாக சொல்லிட்டேன். அவங்க கேள்வி கேட்கும்போது எனக்கு புரிஞ்சிச்சு என்ன பதில் வேணும். ஸோ அதான் இல்லை, ஆனால் நல்ல கேரக்டர் தானே தாரா. நீங்கள் தாரா தானே கேட்குறீங்க, சார்ஜ் கேட்குறீங்க. இல்லை சாந்தினியா இருக்கும், தாரா இருக்கும், ரெண்டு பேரும் அருமையான கேரக்டர், பியூட்டிஃபுல் சோல். நீங்க அப்படி கேட்டாலும் Okay, Thank you. Thank you so much. நீங்க எல்லாரும் அழகான போஸ்ட் பண்ணுங்க. Okay, யாரும் நான் question கேட்டீங்க. Okay, வாங்க எல்லாரும் குயிக்கா போஸ்ட் பண்ணுங்க வாங்க. போட்டோ எடுத்தீங்களா? Okay, ready, 1, 2, 3.
Okay, special request. Sorry, this is a special request just for only one person. உங்களுக்கு ஒரே ஒரு சைன் மட்டும் போட்டீங்கன்னா உங்க சொத்தை எல்லாம் எழுதி வாங்கிடுவாங்க. ஒரு ஆட்டோகிராஃப் போட்டாங்க. அதுக்கு முதல் சொத்து இருக்கணும். எனக்கு அந்த மாதிரி சொத்து கிடையாது. ஏன்னா என் சொத்து அப்புறம் என்ன ஓகே cool. என்ன ரெண்டு மூணு புக் இருக்கு உங்களுக்கு வந்து I know நிறைய பேர் வந்து மேல வர opportunity இருக்காங்க but we have prepared something special for you, okay? அது வந்து உங்களுக்கு பிறகு வரும் அது surprise and climax முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கோம் இப்போ so beloved brother ஷபீர் அவருடைய இந்த ஆல்பத்தில் இருக்கிற மாஸ்டர் த ப்ளே பாயோடைய ஒரு ஹார்ட் சொல்லலாம் இந்த பாட்டு தான் இமே அப்படிங்கிற பாட்டு Shabir கொண்டு வர போறாரு. Ladies and gentlemen, make some noise for one and only Shabir. Check, 1, 2, KL, make some noise! Okay, so உங்களுக்காக நான் இனிமே லைவா பாட போறேன். First time it came out, you guys ready for this? You know, this is very special because என்னோட முதல் ஹிட்டான பாட்டு உங்களுக்கு தெரியல, it's யாயும் actually. ஆனா யாயும் வந்து முதல்ல சக்தின்னு ஒரு வீடியோ காப் சீரீஸ்ல தான் கொஞ்சமா வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு படத்துல வச்சு அது பெரிய ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி இது வந்து ஒரு ரெண்டாவது வெற்றி லவ் சாங் பொறுத்திருக்கு. இந்த அளவுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி யாருக்கு அப்புறம் ஸ்பாட்டிஃபைல எங்கேயும் நம்ம டூல் இருக்குது வந்து கொஞ்ச நாள்லேயே. ஸோ இட்ஸ் ரியலி நீங்கள் காட்டின அன்பு தான். So I'm like really excited to perform it to you guys for the first time in KL. என்னோட சேர்ந்து பாடுவீங்களா? ஓகே, எனக்கு நம்பிக்கை வந்து நான் முதல்ல ஒரு தடவை ரிஹர்ஸ் பண்ணுறோம். ஓகே, நான் ஒரு தடவை பாடுற மியூசிக் இல்லாமல் நீங்களும் சேர்ந்து பாடுறோம். நல்லா இருந்துச்சுன்னா கியூ மியூசிக் we sing together. Okay, ready? 1, 2, 3, go. காதல் வேண்டாம் என்று சொல்ல என்னை கொஞ்சம் மாற்றி ஆயம் செய்த உன்னை சுற்றி இமையே இமையே இனிமே இல்லாதே உயிரே உயிரே தனிமை இது நீயே. சூர்யா பாஸ் பண்ணிட்டாங்களா? வெறித்தனம் வெறித்தனம். இப்போ பாடிக்கலாமா? Let's go. Masti
கிட்ட இருந்து இந்த பூலாம் வாங்கிக்கோங்க. முடிஞ்சுச்சா? முடிஞ்சுச்சு. எனக்கு கூட கிடையாதுங்க. ஒரு பூ கிடையாது தெரியுமா? ஓகே, இவ்வளவு நேரமா நம்பிய நண்பர்களுக்காக காத்திருந்தேன். மறுபடியும் எங்களை ஆதரிச்சு நீங்க இங்க நின்றுட்டு இருக்கிறவங்க அனைவருக்குமே எங்களோட நன்றிகள். பார்த்து சேஃபா இருங்க. ஓகே சேஃபா வருது, அந்த போட்டோ வருது. பின்னாடி இந்த ஸ்டேஜுக்கு பாஸ் பண்ண தெரியல, பின்னாடி வந்துச்சு தெரியல. Season 2 நினைக்கிறேன். And one or two words from the director itself. Please, Suri Venom. ஒன்னா சேர முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. ஓகே, ஸோ காய்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி. 12 மணில இருந்து எங்களுக்காக சில பேர் வெயிட் பண்ணிட்டு சொன்னாங்க. இது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்குமே நன்றி. உங்களுடைய அன்புக்கு நன்றி, ஆதரவுக்கு நன்றி. மறுபடியும் டீம் சார்பா மீடியாக்கு மேடம் சபானிக்கு எங்களுடைய மிகப்பெரிய நன்றிகள். இன்னும் சில பேர் அதை கண்டிப்பா மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஈடன் புகழேந்தி லைன் ப்ரொடியூசர், மஸ்தி தத்ரேபாவுடைய லைன் ப்ரொடியூசர், ஓகேவா, அவர் தான் இங்க இருக்காரு. இங்க மெனிஷா ஷூட் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. கிஷோர், கனா ப்ரோ, என்னுடைய ஏடிஸ் எஸ்எஸ்பி சரளா, கர்ணன் ஜீக்ராக் தெரியுமா, அசோசியேட் டைரக்டர் மஸ்தி தத்ரேபா. ஸோ நிறைய திறமைசாலி, நிறைய மலேசியன் டேலண்ட் கூட இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல வேலை செய்யறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. You guys were wonderful. Thank you so much for all the love, all these years. கூடிய சீக்கிரம் நல்ல ஒரு அப்டேட்டோட கண்டிப்பா நாங்க உங்களை சந்திக்கிறோம். Thank you, we love you all. Thank you. So, team leader கொடுத்தாங்க. I'm trying to figure it out right now. One second. Bro, why bro? எப்படி இருக்கு? இங்க லிங்கேஷ் இருக்காங்க, சரளா இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க பேரா. லிங்கேஷ், சரளா, பிரியா, சதீஷ்குமார் வரல. சதீஷ்குமார் எங்களோட ஜோனல் ப்ரொடியூசர். நிறைய பேர் சொல்றதுக்கு நேரமும் வாய்ப்பு கிடைக்கல. மன்னிச்சிருங்க. தேங்க்யூ. ஓகே, டீமுக்கு கொடுத்து ஒரு குரூப் செல்ஃபி எடுத்துக்கோங்க எல்லாரும். ஸோ எடுத்துக்கோமா, நீங்கள் ஒரு வாட்டி ஃப்ரேமை செக் பண்ணிக்கிறேன். வர மாட்டேங்குது. சரி, ஓகே, ரெடியா? ரெண்டு பக்கமும் வருவேன். ஓகே, 3, 2, 1, go! ஒரு நிமிஷம். இல்ல, ரொம்ப அருமையா இருந்துச்சு. அப்போ பெர்ஃபார்ம் பண்ணும்போது யாருக்கு இன்னும் இன்னொரு தடவை வேணும்? இல்ல, இந்த சத்தம் பண்ணல. யாருக்கு இன்னொரு தடவை
மக்களுக்கு இப்படி வகை செஞ்சு Okay guys, now everybody get your phones and your flashlights now. Let's do this together, including everyone on stage. Everybody get phones and flashlights. Let's go. அந்த பக்கம் நீங்க அந்த பக்கம் கவனிங்க. Right. நீங்க அந்த பக்கம் phone and flashlights எல்லாத்தையும் சொல்லுங்க. Let's go together, okay? Before we go to the song, ஒரு official photo with all the audience family திரும்பி நம்ம எடுக்கிறோம். Okay, before we go for the song, இந்த photo வந்து ரொம்ப மெமரபிளா இருக்கும்போது with all the cast, please come and join with us.